ಮೇಡಮ್ ಎತ್ಕೊಡ್ತೀವಿ ದುಡ್ಡು ದುಡ್ಡಲ್ಲಿದೆ ಕೊಡಯ್ಯ 100 ರೂಪಾಯಿ ಕೊಡಯ್ಯ 100 ರೂಪಾಯಿ ಸಂಬಳದಲ್ಲಿ ಬದುಕ್ರಯ್ಯ ನಿಮ್ ಯೋಗ್ಯತೆಗೆ ನಿಮ್ ಜನ್ಮಕ್ಕೆ ಬೆಗ್ಗೆ ಹಾಕ ಬರ್ರೆ ಹೇಳ್ತೀನಿ. நீங்கள் அரச சம்பளம் வாங்கவில்லையா? ஏன் இப்படி பிச்சை எடுப்பதை போல் பணம் கேக்குறீங்க? லாரி ஓட்டுநரிடம் லஞ்சம் வாங்கிய பெண் அதிகாரியை கேள்வி கேட்டு ஓடவிட்டுள்ளார் இளைஞர் ஒருவர். அடுத்தடுத்து அவர் கேட்ட கேள்வியால் வாங்கிய லஞ்ச பணத்தை திருப்பி கொடுத்துவிட்டு வேகமாக ஓடிய அதிகாரிகளின் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் இருந்து நாள்தோறும் நூற்றுக்கணக்கான லாரிகள் கர்நாடக மாநிலத்திற்கு சரக்குகளை ஏற்றி செல்வதும் அங்கிருந்து சரக்குகளை ஏற்றி வருவதும் வாடிக்கையான ஒன்றுதான். அந்த வகையில் கர்நாடக மாநிலத்திற்கு வந்த தமிழக பதிவு எண் கொண்ட லாரி ஒன்று வந்துள்ளது. இதனை கண்ட கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த பெண் ஆர்டிஓ புரோக்கர்கள் மூலம் தமிழக லாரியை மறித்து ஓட்டுநரிடம் லஞ்சம் வாங்கியுள்ளார். அந்த வழியாக வந்த சமூக ஆர்வலர் ஒருவர் சற்றும் யோசிக்காமல் மொத்த அதிகாரிகளையும் அலறவிட்டுள்ளார். ஓட்டுநரிடம் இருந்து லஞ்சம் வாங்கிய காட்சிகளை தனது செல்போனில் வீடியோ எடுத்துக்கொண்டே ஓடி வந்தார். காருக்குள் அமர்ந்திருந்த பெண் அதிகாரியை நோக்கி, நீங்க அரசு சம்பளம் வாங்கலையா? ஏன் இப்படி லாரி ஓட்டுநர்களிடமிருந்து பிச்சை எடுப்பதை போல் பணம் வாங்குறீங்க? இதற்கு என்னோடு வாருங்கள், உங்கள் கையில் தட்டு கொடுத்து கோயில் படியில் அமர்ந்து பணம் சம்பாதிக்கலாம் என சரமாரியாக கேள்விகளை கேட்டார். எவ்வளவு ಕೊಟ್ಟೆ சொல்லுங்க, ವಾಪಸ್ ಕೊಡು ಎತ್ತು ಕೊಡು ಅಂತ ಹೇಳಿದೆ. ನೀನ್ ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಮೇಡಮ್ ಎತ್ಕೊಡ್ತೀವಿ ದುಡ್ಡಲ್ಲಿದೆ ಕೊಡಯ್ಯ 100 ರೂಪಾಯಿ ಇಡಿಯಟ್. ಹೋಗಿ ಭಿಕ್ಷೆ ಬೇಡ, ಅಲ್ಲಿ ಬಾಯಿಲಿ ಅಣ್ಣಮ್ಮ ದೇವಸ್ಥಾನ ಅಂತ ಕೊಡ್ತೀನಿ ನಿಮ್ಗೆ. ಮನೋರಮ್ಮ ದೇವಸ್ಥಾನ ಮುಂದೆ ನಿಂತ್ಕೊ ಕೊಡ್ತೀನಿ 100 ರೂಪಾಯಿನ. ಇಡಿಯಟ್ಗಳ, ನಿಮ್ಗೆಲ್ಲ ಯೋಗ್ಯತೆ ಇಲ್ಲ, ನಿಮ್ಗೆಲ್ಲ ದುಡ್ಡು ಬರ್ತದೆ, ಸಂಬಳದಲ್ಲಿ ಬದುಕ್ರಯ್ಯ ನಿಮ್ ಯೋಗ್ಯತೆಗೆ. ನಿಮ್ ಜನ್ಮಕ್ಕೆ ಬೆಗ್ಗೆ ಹಾಕ ಬರ್ರೆ ಹೇಳ್ತೀನಿ. இவரது கேள்விக்கு அங்கிருந்த அதிகாரிகள் பதில் சொல்ல முடியாமல் திணறியது மட்டுமின்றி ஓட்டுநரிடம் வாங்கிய பணத்தை கொடுத்துவிட்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் காரை எடுத்துக்கொண்டு சென்றுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. லஞ்சம் வாங்கிய அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நெட்டிசன்கள் பலரும் கருத்தை பதிவிட்டு வருகின்றனர்.